போட்ட முடிச்சு ஒண்ணே சாதி ஒத்தை அடி பாதை ஆமா, யாரோ ஒரு பெண்ணகப்பட்டு அழுது கொண்டே செல்கிறார். சரி, யார் என்று பின்தொடரே பார்ப்போம். எங்க அம்மா எதுக்கு பேசுற? யாரு நீ? உன் பேர் என்ன? உன் நாடு என்ன? சொல்றடி, சொல்ற. உன் பேர் என்ன? எங்க அம்மா எதுக்குல பேசுற? அம்மா, அவன் யாரு சொல்லுமா? அவன் பேர் என்ன? அவன் எதுக்குமா பேசுற? இல்ல ஒருவேளை இது கள்ளக்காதலா? நல்ல காதலுக்கே வழி இல்லை. அப்பனா அவன் யாருன்னு சொல்லுமா? அவனாண்ட எதுக்குமா நீ பேசி கொண்டிருக்க? அந்த ஒரு அவசரம் யார் என்னன்னு விளக்கமே சொல்ல மாட்டியா? கைச்சல் யார் அவன்? எனக்கு யார் தெரியுமா? யார்? நான் பெற்றெடுத்த மகன் கதிரவன். அப்படியா? ஆமா, என்னுடைய மகன். இல்லைங்க, அந்த மாமனாருக்கு பிறந்த குழந்தையே வந்தான். என்ன சொல்ற? ஆமா, நல்ல கதையை நல்லா கவனிச்சிருந்தவங்களுக்கு சரியா தெரியும். அவளுக்கு அப்பேற்பட்டா? எனக்கு அப்பே அது சந்தேகமா கூட இருக்கட்டும். எனக்காக என் மகன் இருக்கிறான், என் மகனுக்காக நான் இருக்கிறேன். அவன் உழைச்சு எனக்கு கஞ்சி ஊத்துவான். உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, என் வேலையை பார்த்து வாடகையே 3 மாசம் கட்ட. நடந்ததெல்லாம் மறந்துடு. நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னது? ஆமா, ஒரே ஒரு வாரத்துல ஈஸியா முடிச்சிட்டாரு பாத்தீங்களா? நடந்தது எல்லாம் மறந்து விட வேண்டுமா? எனக்கு எத்தனையோ முறை நான் சொன்னேன், தொட்டு தாலி கட்டிய மனைவி மீது முதல்ல நம்பிக்கை வைக்க கத்துக்கணும். ஒரு சில ஆம்பளைங்க நம்புறதே கிடையாது. எனக்கு நான் எத்தனை முறை சொன்னேன், நான் எந்த வித தவறு செய்யலீங்க. முதல்ல எனக்கு கேளுங்க, என் பேச்சு கேளுங்க சொன்னேன். ஆனா வீணான பழி சுமத்தி என்ன நாட்டை விட்டு துரத்துனீங்க. அது மட்டும் கிடையாதுங்க. நான் மன்னிச்சா மட்டும் போதாது. ஏன்னா நான் நிர்கதியா நிற்கும் போது, நான் அனாதியாக நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் போது இந்த தாய் கிராமத்துல தான் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்படியா? இந்த தாய் கிராமத்து மக்கள் தான் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இவங்க எல்லாரும் நன்றிமா. இவங்க எல்லாருமே மன்னிச்சுட்டாங்கன்னா நான் உங்களை ஏத்துக்கிறேன். நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, மன்னிச்சு ஏத்துக்கலாமா வேணாமட்டு உங்களை நான் ஏத்துக்கிறேன். அவங்க சொன்னதை ஏத்துக்க. அவங்க சொன்னா நான் ஏத்துக்கிறேங்க. அனைத்து குடிங்க வந்துருச்சுடா. என்னச்சுமா ஏறி வாங்கிட்டாங்க. இவளையே நம்பி வந்திருக்கேன். அம்மா, என்னுடைய தாய்மார்களே, அக்கா தங்கச்சியில ஏதோ அன்று ஒரு நாள் தெரியாம தவறு செஞ்சுட்டேன். நான் 2 பேரும் ஒன்னா சொன்னேன். நீ சொன்னா தான் ஒத்துவாங்களா? ஆம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, 1000 தவறு செஞ்ச உடனே நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்னை ஏத்துக்க. என்ன பண்றது, பெண்களோட மனசு எளிய மனசு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாது, ஏத்துக்க வேண்டியதா இருக்குது. சரிங்க விடுங்க, உங்களை மன்னிச்சுட்டேன், ஏத்துக்கிறேன். பேசிக்கிட்டு என்ன பண்றதுமா பெரியமா? பட்டு போட வாங்கி தரேன். ஓத பட போற தோட போட்ட மோரம் ரெடியா வச்சிருந்தாங்க. எனக்கு பேசிக்கிட்டே இருக்க யாரும் ஐயோ அப்பா இது யாருப்பா? ஒருவேளை இவள வச்சுங்கிறியா? அப்பனா அது யாருப்பா? அப்பனா அது யாரு? உங்க தங்கச்சியா? ஐயோ நம்ம குழந்தை மாமன் யாரு?
எல்லாரும் வச்சுக்குவாங்க. எதுவா இருந்தாலும் உங்க அண்ணன் அடி. நான் வானனே சொல்றேன், என் புள்ளி விட்டு. அண்ணா என் பத்தி என்ன போய் அடிக்குமா? ஐயோ அண்ணா அடுத்த நாள் அந்த தள்ளிச்சு விட்டு எங்கன்னா போயிருந்தீங்க. என்ன பண்றது, பெரிய இடத்துக்கு போனேன், புரியுது சின்ன இடம் ஆகிட்டாங்க என்ன. அதெல்லாம் சொன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயம், எதையும் சொல்ல தேவையில்ல. சரி, இதெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இருண்ணா அண்ணா இப்போ வந்து கேட்டானே அவன் யார் அவன்? இவன் யாருன்னு உனக்கு தெரியாது? என்னுடைய மகன்மா. உன்னோட மகனா? ஆமா. ஐயோ ஐயோ யார் தெரியுமா? அத்தடா. அத்தியா? ஆமாண்டா. ஐயோ என்னம்மா? ஆனா சொம்மாரியா சும்மா டொக்கு டொக்கு நிக்கிறேன். அம்மா ஏய் உதப்பட போறேன். ஏம்மா? அப்பம் புத்தி உனக்கு அப்படியே இருக்கு. நீ ஏமா தப்பா புரிஞ்சுக்கிற? நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். சரிதான். கேக்குது வா அப்படி. சைலண்ட் ஒரே 10 நிமிஷம். காலி வேஷம் வருமா? அப்படியே உட்காருங்க. ஓ ரைட். ஆமா. ஏங்க பிரிந்த நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். இதற்கெல்லாம் காரணம் யாரு? அந்த கொடிய பாவி மோகனா. அந்த மோகனாவை கூட மன்னிச்சிடலாம். அவன் கூடகரம் பாரு, அந்த ஊடுகொல்த்தி, அந்த ஒன்னால ஊடுகொல்த்தி. ஊடுகொல்த்தியா? ஆமா. அண்ணி கவலையா படாதீங்க, நான் வந்துட்டேன். ரெண்டுல ஒண்ணு நான் பாக்குறேன். குறைப்பட்டு வாங்க. இனிமா தாவல எத்தனை கூட டைஸ் அவன் ரொம்ப நாள் ஆசிச்சுட்டு கை கொடியா நாத்தி அதுக்கப்புறம் அந்த ஊடுகோல்த்தி எங்க தெரியல. அந்த ஊடுகோல்த்தி முதல்ல இஸ்துந்தா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். யாரு இவா? எங்கிருந்து வந்துக்கிறா? இவன் மூஞ்சி எடுக்குதியா? கைவாது மூஞ்சிய ஆள மரா அரச மரா ஒரு பைபிள் எங்க தெஞ்சில கீரை வைத்தமா கருது பட்டு இங்க அடிக்க வந்துக்கியா? ஓடா பழைய காரி செல்வமே ஓடிக்கா. ஒரே ஒரு முறை நீ அடிக்கணும்னா உன் வாயால, உன் செல்ல வாயால என்ன அண்ணனு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நானா ஐயோ கல்சட்டி மூஞ்ச போட்டுக்கின்னு இவள போய் நான் அம்மா ஸ்டைலே டேய் எங்கடா கடை குட்டி டேய் எங்கடா கடை யாருப்பா குடும்ப இந்த நிலைக்கு
ஏய் ஓடி வாடா குடும்பத்தை கலக்குனீங்களேடா நான் இல்ல, அது என் தம்பி. என்ன பண்ணாங்க எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் ரொம்ப பண்ணாங்க போட டேய் வாடா சீக்கிரமா ஐயா டேய் அம்மா என்ன டேய் செஞ்சா நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு மாமா டேய் நீ சாவல யாரு டேய் யார் தெரியுமா யார் தங்கச்சினா டேய் உனக்கு தங்கச்சி அப்ப மாமா எனக்கு முறை தானே ஆமாடா மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரியா உன்ன அழகா பேசி ஏண்டா யாரு இவன் யார் சொல்லு இவன் யார் மிலிட்டரிக்காரன் ஏய் பையன்டா அவன் கொசு பேரிக்கிறான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஏற்கனவே தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் இங்கேயே வேற வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமாண்ணா ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் பாடாத துன்பம் எவ்வளவு வாரத்துக்கு ஒரு முறை ஏய் சண்டை சாடி எங்கிட்டு வரும் எங்க வரா ஏய் நல்லா பேசி வாங்கிக்கிறீங்க ஏய் ஏய் மூக்குற வாஞ்சல ஏய் ஏய் இது யார் பிடிடா ஏய் நீ எதுக்கு பிடிடா ஏண்டா நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு போய் மச்சான் யாரு மச்சான் இதெல்லாம் சொல்லுவா மச்சான் வரும்போது வேன்ல வரல ஸ்கூட்டி எடுத்து வந்துக்கறான் டிக்கில 2 ஓட்டர் வச்சுக்கறான் போகும்போது சாப்பிட்டு போறாடா டேய் அடிக்காத உள்ள சும்மா விடுமா அடிச்சு கொல்லே சூத்து போச்சு நல்ல பையா பாப்பி டேய் அன்று ஒரு நாள் எத்தனை முறை சொன்னேன் ஏண்டா தீங்கு செய்யாதே நல்லது செய்யி அப்படி சொன்னேன் கேட்டியா நீ நல்லா தான் செஞ்சேன் எங்க நல்லாதான் செஞ்சா எங்க நல்ல செஞ்சா பாடிக்க அக்கா வேட ஐயோ அக்கா வேடக்கா குடுங்க இப்ப ஓடிய பாவி நாட்டை இருக்கவே கூடாது போயிட்டா டேய் பாடியா இவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்தேன் சாவ போகும்போதாச்சு ஒரே ஒரு ஆசை நிறுத்தியா என்னது உங்க அண்ணங்கிறாரா சரிடி உங்க அண்ணங்கிற தானே எங்க அண்ணன் இருக்கிறாரு உங்க அண்ணன் மேல குத்தன சரி குத்தல ஒரு இன்ச் அடிக்கவே குத்தினா எங்கன்னா உன் ஆணவம் அடங்குதா ஆணவம் என் கூடவே பிறகு நிச்சயமாக ஒரு பெண்ணாக பிறந்தா இப்படிலாம் வாழணும் அப்படியே வாழ வேண்டும் இருடி ஆ. இங்க வாடா இங்க சொல்லத்தே எங்க அண்ணன் பையன் தினம் உனக்கு எடுத்துன்னு வந்திருக்கான் நாடகத்துக்கு வேணாம். ஐயோ வாய பாய்த்து சொல்லிட்டானே டேய் இங்க பாத்தியா எனக்கு துப்பு டேய் உனக்கு தலை சொன்ன மத்தியா அதான் என்ன தர போறாங்க நீ தான் மேல போயிரு அப்படி எப்படி தருவான் நான் மேல போனடா எப்போதும் என் கூட தான் இருக்கணும் என்ன இப்படி பிரியவே மாட்டடா இப்ப பிரிச்சுட்டாங்க அப்படியே வந்து எப்படி சத்தியமா பிரிய மாட்டேன் மேல பாரு டேய் எனக்கு பிரிந்த நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம் அது மட்டும் கிடைக்காது எனக்கு அந்த அம்மனை தரிசிக்க நிலைமையை நமக்கு கூட சென்று முன்னாடியாக சென்று அம்மனை சென்று அம்மனை வணங்க விட்டோம் அம்மனை வணங்கி விட்டு பிறகு எல்லாருமே எல்லாரும்
ஆலகால் விஷத்தை அள்ளிய முந்தின ஈசனே பரமகுரு வாசனே எனையாலோ அண்ணாமலை ஈசனே ஓம்கார சக்தி ஒய்யால் பால் குடித்து உபதேச வடித்து பண்ணி ஆகார சோழர் படம் எடுத்த வடிவேல் எடுத்த பூவோம் பாங்கார வெற்றி மயில் வேதியார் வேணும் என்ற அருகே கோவிந்தா கோவிந்தா வீரி துர்க்கி அவருக்கு நாமகத்தார் போனவதையும் வேளாமூர் கிராமத்தில் முத்துமாரி அவதாரம் கொண்டு ஆடுகளுக்கோ மனிதனுக்கோ எந்த விதமான நோய்கள் இல்லாமல் தனித்து அறிந்துபால் தாமன்பாரிக்கு சுகட்சமத்துடன் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் நாடு நாட்டு மக்கள் வந்திருக்க எல்லாமே என்னுடைய ஆசி முத்தமாரி அம்மன் வளர்க நலம் பெறும் நாடு. இதுவரையில் எங்கள் ஆரணி புனித நாடக மன்றத்துடைய பாசம் தந்த பரிசு என்ற நாடக காட்சியோடு நிறைவு பெறுகிறது. அமைதி காத்து கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அது மட்டுமல்ல, அன்பார்ந்த பெரியவர்களே, நாடகம் எப்படி இருந்தது நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நாடகம் எப்படி இருந்தது பார்த்து சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இது முத்துமாரி காலியாக அவதாரம் எடுத்து இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். நீங்கள் அனைவரும் வந்து அம்மனை வணங்கிவிட்டு தங்களால் என்ற காணிக்கை செலுத்திவிட்டு விபூதி எடுத்து அணுகினால் மலை போல் வரும் நோயெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் அகன்று தெரிவிக்கிறேன். எல்லாம் நாடகம் மட்டும் சும்மா போவதையே அம்மனுடைய தரிசனம் பெற்று எல்லாரும் விபூதி கையில் உள்ள காணிக்கை போட்டு போகும்படி மிக தாய்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், 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 வணக்கம்.